පැතිරිලා ගිහිල්ලා රටේ මද්‍රව්‍ය නිෂ්පාදනය කරන විස මද්‍රව්‍ය නිෂ්පාදනය කරන තත්ත්වයට මේ රට පත් කරන්න මේ මාලිමා ආණ්ඩුව සමත් වෙලා තියෙනවා. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப் பொருள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தமைக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து துறைமுக அமைச்சு நீக்கப்பட்டமைக்கும் தொடர்புள்ளதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேள்வி எழுப்பியுள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் ஒரு முக்கியமான விடயமாகும். இதற்கு முன்னர் எமது அரசாங்கங்கள் இருந்தபோது அமைச்சரவை மாற்றங்களை செய்தபோது அது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கேலியான கருத்துக்களையும் கூறிய ஜேவிபிக்கு இன்று அதே நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலங்களில் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று ஜேவிபி கடும் விமர்சனங்களை முன்வைத்தது. அதனால் அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களை நியமித்து அமைச்சரவையை அமைப்பதாக கூறினார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கும் அதே நிலைமை ஏற்பட்டமை கவலையளிக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நீங்கள் மீண்டும் ஒருமுறை ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த நிலையில் முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு தற்போது நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. அவ்வாறான சூழல் இந்த அரசாங்கத்தாலேயே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை ராஜபக்சர்கள் மீது சுமத்த முயன்ற போதிலும் பின்னர் அரசாங்கத்தின் சதித்திட்டம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப் பொருள் அச்சுறுத்தல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய முதல் படி எடுக்கப்பட்டு விட்டதாக கூறினார். ஆனால் எமக்கு தெரிய வரும் முதல் படி என்னவென்றால் பிமல் ரத்நாயக்க துறைமுக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைதான். கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைக்கும் நாட்டில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை மிகவும் ஆழமாக ஆராய வேண்டியது கட்டாயம். எவ்வாறாயினும் இலங்கை வரலாற்றில் இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய மோசடி செயல் இது என்பதை நாம் மக்களிடம் தெரிவிக்கின்றோம். விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பல முக்கியமான விடயங்களை முன்வைத்திருந்தார். அதேபோல் இந்த கொள்கலன்கள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவில் முதலில் முறைப்பாடு செய்த டான் பிரியசாத் சில நாட்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டார். அதேபோல் எமது சட்டத்தரணிகள் சங்கம் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளது. அந்த முறைப்பாடு தொடர்பாக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மிகவும் துரதிருஷ்டவசமாக மிக ஆபத்தான மோசடி குறித்து விசாரணை செய்யாத காவல்துறை அமைச்சர்களுக்கு எதிரான அவதூறுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க முற்பட்டுள்ளது. 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவிலும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலும் தொடர்ந்து முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்று வரை அது குறித்து எந்தவொரு நபரிடமிருந்தும் வாக்குமூலம் கூட பெறப்படவில்லை. அது பற்றி மௌனம் காக்கும் போலீசார் தொலைக்காட்சியில் கூறப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய முற்படுகின்றார்கள். போலீசாருக்கு குற்றங்கள் என்றால் என்ன, தங்கள் கடமை என்றால் என்ன என்பது மறந்துவிட்டது. பொலிஸ்மா அதிபரை நீங்கள் இன்னொரு பூஜித் ஜெயசுந்தரவாக மாற முயற்சிக்க வேண்டாம். அவர் இறுதியில் சிறையில் அடைக்கப்பட்டார். இன்னொரு பொலிஸ்மா அதிபர் சிறையில் துன்பப்படுவதை நாங்கள் காண விரும்பவில்லை என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். දූෂණ විමර්ශන කොමිසන් සභාවට මේ සම්බන්ධයෙන් පැමිණිල්ලක් කරනවා. ඒ පැමිණිල්ල සම්බන්ධයෙන් අද වෙනකල් ගත්ත කිසිදු පියවරක් නැහැ. නමුත් ඊටාම අවාසනාවන්ත ආකාරයට මේ රටේ තියෙන භයානකම වංචාව භයානකම ව්‍යසනය සම්බන්ධයෙන් පරීක්ෂා නොකරන පොලිසිය ඇමතිවරුන්ගේ අපහාස සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න පෙළඹිලා තියෙනවා.